நம்ம டெய்லி ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம், ஃபேன் சுற்றுது, லைட் எரியுது, ஃபோனை சார்ஜ் பண்ணுறோம். ஆனால் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, இந்த எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து வருது? இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டியோட ஃபுல் ஜெர்னியை பார்க்கலாம். யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் டெய்லி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டியோட ஜேர்னி பவர் பிளான்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது தெர்மோ பவர் பிளான்ட்டு, ஹைட்ராலிக் ட்ராமு, சோலார் ஃபார்மு, இல்லை விண்ட் டர்பைன்ஸ், எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே ஒரே ஒரு காமன் ஒர்க்கை மட்டும்தான் பண்ணுது. அது என்னென்னா மெக்கானிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இதுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸ் பேர் தான் ஜெனரேட்டர். ஸோ இப்போ நம்ம பவர் பிளான்ட்டில் ஜென்ரேட் பண்ண எலக்ட்ரிசிட்டி உடனேலாம் வீட்டுக்கு வந்துடாது. அதோட வோல்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸ் பேர் தான் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கம்மியாக ஜென்ரேட் ஆன வோல்டேஜ் லெவலை வந்து ஹையர் வோல்டேஜ் லெவலாக மாற்றும். ஹையர் வோல்டேஜ்னா லேக்ஸ் கணக்கில் கூட அந்த வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, லாங் டிஸ்டன்ஸில் நம்ம பவர் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது பவர் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதை கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டெப் அப் பண்ணி வோல்டேஜ் வந்து அனுப்புவாங்க. வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா கரண்ட் வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் டவர்ஸ் மூலமாக ட்ராவல் பண்ணும். நீங்கள் ஹைவே சைட்லலாம் பார்க்குறீங்களா சில டவர்ஸு, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சிட்டியில் ஜென்ரேட் ஆன எலக்ட்ரிசிட்டியை அடுத்த சிட்டி வரைக்கும் கூட நம்மளால் ட்ராவல் பண்ணி கொண்டு போக முடியும். இப்போ எலக்ட்ரிசிட்டி உங்கள் சிட்டி கிட்ட வந்த உடனே சப்ஸ்டேஷனுக்கு போகும். அந்த சப்ஸ்டேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப ஹையாக வந்த வோல்டேஜை வந்து கிலோ வோல்ட்ஸில் வந்த வோல்டேஜ் வந்து வோல்ட்ஸுக்கு கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா சேஃப்டிக்காக மட்டும்தான், வேறு எந்த ஒரு ஸ்பெஷல் ரீசனும் கிடையாது. இப்போ ஒரு வழியாக அந்த எலக்ட்ரிசிட்டி நம்ம வீட்டுக்கிட்ட வந்துருச்சு. ஆனால் இன்னும் நம்ம வீட்டுக்கு வரல. இப்போ என்னென்னா, நம்ம ஸ்ட்ரீட்ஸ்லலாம் பார்த்துட்டிங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பல்லாயிரக்கணக்கில் வர வோல்ட்ஸை வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு ஒரு 230 வோல்ட்டாக வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி சப்ளை கொடுக்கும். அவ்வளோதான். ஸோ ஒருவேளை நம்ம ஃபைனல் ஸ்டெப்புக்கு ரீச் ஆகிட்டோங்க. இப்போ என்ன நடக்கும்னா, டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர கரண்ட்டு உங்கள் வீட்டோட மீட்டர் பாக்ஸுக்கு வரும். மீட்டர் பாக்ஸ்லேருந்து உங்கள் வீட்டில் இருக்க கனெக்ஷன்ஸ் மூலமாக ஸ்விட்ச் பாக்ஸில் போகும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணீங்க அப்படின்னா லைட் எரியும், ஃபேன் ஓடும், மொபைலுக்கு சார்ஜ் போடலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கரண்ட்டை யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்கோங்க, கரண்ட் வந்து உங்கள் வீட்டுக்கு வர்றது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஸோ கரண்ட்டை வீணாக செலவழிக்காதீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.